போகர் அப்படிங்கிற சித்தவெருமான் எழுதி வச்சிருக்காருன்னு ஒரு கேள்வி. அவர் கலியுகம் அழியும் போது நான் மீண்டும் பிறப்பெடுப்பேன் அப்படின்னு. அப்போ அவர் தனியா பிறக்கிறாரோ இல்லையோ, அவருடைய அணுக்கள் சம்பந்தப்பட்ட மக்களிடம் விதைச்சிருக்கும் இல்லையா. அது மாதிரி இந்த இயற்கையை பேணி பாதுகாக்க வேணுங்கிற மக்கள் அது சொல்லுவாங்கல்ல, இந்த அழிவை நோக்கி போன மாதிரி இயற்கையை பாதுகாக்கிறதுக்குன்னு மக்கள் தேட ஆரம்பிக்கும் போது இந்த அழிவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீளும். எப்படி கொஞ்சம் கொஞ்சமா விஷம் கலந்ததோ அந்த விஷமும் கொஞ்சம் கொஞ்சமா தான் முறியும் இல்லையா. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கலியுகம் முற்று பெறும் முன் 3/4 பங்குங்கிறது அழிஞ்சிரும். மனித கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கொத்து கொத்தா அங்கங்க நோய் நொடியிலையும் இயற்கை பேரிடர்கள்லையும் அழியிறதுங்கிறத விட நம்மளுடைய அறியாமையில தான் அழியிறமே தவிர இந்த இயற்கை பேரிடர்களும் நோய்களுக்கும் காரணம்